பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் இது 2 லிட்டர். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து மூச்சே விட முடியல, செருப்பு மூலயமா மூச்சுன்னு அப்படின்னா இந்த மிஷின் வழியா நம்ம வந்து அவருக்கு வாயுவில் டியூப் போட்டு இந்த மிஷின் ஆன் பண்ணி நம்ம வந்து இந்த மிஷினை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இதுவே ஆக்சிஜன் போயிட்டு இருக்கு சார். இது பார்த்தீங்கன்னா பல்ஸு, பிபி, டெம்பரேச்சர் எல்லாம் பார்க்குறது இந்த மிஷின். இது பல்ஸ் 100 நார்மல். இது உங்களோட பிளட்ல உள்ள ஆக்சிஜன் லெவல். இது வந்து 90 to 99 நார்மல். இப்போ நம்ம இது கம்மியான இதில் இங்கே காமிக்கும் உங்களுக்கு பல்ஸ் கம்மியாக இருக்குது, ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆக்சிஜன் வச்சுக்கலாம். பல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ளூயிட் இதை வச்சுருக்கோம், ஃப்ளூயிட்லாம் எல்லாம் போட்டுருவோம். இது வந்து ஏகிட்டு சார் சொல்லுவாங்கல்ல, ஷாக் வைப்பாங்கல்ல அந்த மிஷின் இது. இப்போ இது வந்து ஆன் பண்ணுறவங்க இது ஆன் ஆயிடும் சார். இப்போ ஒருத்தவங்க வந்து நண்டில் போயிட்டே இருக்கும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சடனாக அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுது, இல்லை பல்ஸ் கம்மியாகுது, இல்லை ஆக்சிஜன் நம்ம ஃபுல்லாக அன்கான்ஷியஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு மேலே ஒரு டாக்டர் இருப்பாங்க சென்னையில், அவங்களோட ஒப்பீனியன் கேட்டு வைக்கலாமா அப்படின்னு கேட்டு தான் வைக்கணும். நம்மளாம் வைக்கக்கூடாது. நமக்கு மேலே நம்ம வந்து சார் நம்ம வந்து டெக்னீஷியன் தான், நமக்கு மேலே ஒரு டாக்டர் இருப்பாங்க சென்னையில், அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல. இது வந்து டீஃபிபிரிலேட்டர். அமைதியா கவனிச்சுங்க சார். இது வந்து டீஃபிபிரிலேட்டர் சார். வந்து இப்போ வந்து பேஷண்ட் சடனா அரெஸ்ட் ஆயிட்டாங்க, அவங்க பல்ஸ் எதுவுமே இல்லைன்னா நம்ம ஸ்டாக் மூலயமா வச்சு அவங்க வந்து பல்ஸ் திருப்பி வரைக்கலாம் சார். நம்ம வந்து டாக்டரோட ஒப்பீனியனாக வந்து ஸ்டாக் வைக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கணும் சார். எப்படி இருக்குன்னா பேஷண்டோட பார்த்தீங்கன்னா எப்படி பேஷண்ட் ஃபுல்லாக அங்கே ஹேர் இருக்கும், ஹேரை ரிமூவ் பண்ணணும் சார். நம்ம ஹேர் வச்சுன்னா ஹேர் வந்து ஹேர் வச்சோம்னா ஹேர் வந்து அவங்க வந்து இப்போ செஞ்சு வாயில போக சான்ஸ் இருக்குது. அப்போ ஹேர் ரிமூவ் பண்ணணும். அப்போ சொட்டைங்களா சொட்டைங்களா நம்ம கொஞ்சம் வேர்வை அது நம்ம பேஷண்ட் வந்து ஷாக் அடிக்கும். இது ஃபுல்லாக காட்டுன்னு போகிறது தான். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வேட்டு தொடச்சிடணும். தொடச்சு அப்போ நம்ம வந்து பேஷண்டோடைய வந்து நம்மளுடைய பேஷண்ட் வந்து பல்ஸ் செக் பண்ணணும். இப்போ நம்மளோட ஹார்ட் துடிக்குன்னா அது வைக்கக்கூடாது. ஹார்ட் வந்து ஃபுல்லாக சடன் ஆகிக்கணும். ஹார்ட் துடிக்கூடாது, பல்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க பல்ஸ் எல்லாம் மட்டும் தான் வைக்கணும் சார். இப்போ வந்து பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணி சார். அவங்க வந்து பேஷண்ட் வந்து ஒரு ஜூல்ஸ் இருக்குது. பேஷண்ட் கொஞ்சம் ஃபேட்டாக உங்களுக்கு வெளியே வரவங்களுக்கு குழந்தைங்களாம் ஜூல்ஸ் இருக்குது. நம்ம அது வந்து நம்ம செட் பண்ணி நம்ம தெரியும் செட் பண்ணிங்க சார். செட் பண்ணிக்கிட்டு பேஷண்டோட இந்த பகுதி இருக்குல்ல, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும் சார். வச்சுட்டு நம்ம வந்து இந்த பட்டன் இருக்கு, பட்டன் அது வந்து ஒரே சடனாக ஒரே சொன்னால் பேஷண்ட் தூக்கி போடுவாங்க. அப்போ வந்து இது வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ஷாக்காக போகும். பேஷண்ட் வந்து ஹார்ட்டை வந்து திருப்பியும் பம்ப் பண்ண வைக்கும். நம்ம வந்து சடனாக வைக்காது, அது நம்ம ஒரு 2 டைம் கொடுத்துட்டே இருக்கணும். அதில் வந்து வந்து இண்டிகேட்டர் ஆகிட்டே இருக்கும். ஹார்ட் பம்ப் ஆகுது ஆகுது இதை வந்து லைன் போயிட்டே இருக்கும், வேர் போயிட்டே இருக்கும் சார். இது வந்து ஏகிடி ஹேர் இருந்தால் ஹேர் ரிமூவ் பண்ணணும் சார். நம்ம ஹேர் வச்சோம்னா நம்ம வந்து சும்மா வந்து தொடச்சிட்டு பண்ண நம்ம வந்து சடனாக நம்ம வந்து இப்போ வைக்க போகுது வேற மாதிரி இல்லாமல் வச்சுருக்கோம். சட்டனை இப்போ பண்ணிடலாம். சில பேருக்கு ஹார்ட் பெயின் இருக்குது, அவங்க வந்து இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி தருவோம். நம்ம வந்து சடனாக வந்து வந்து நிறையா போடும். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து கனெக்ட் பண்ணி ஒரு மினிட்ஸுக்கு இவ்வளோ எம்பெல்லாம் போகணும். அப்போ வந்து இந்த மிஷின் கனெக்ட் பண்ணி தரணும். நம்ம வந்து இது வழியாக நம்ம வந்து இதில் வந்து அந்த ஃபீல் வச்சுட்டு இது வழியாக கட் பண்ணிட்டு அவங்களோட கையில் ஐ கொடுக்கல அதில் அப்படியே கட் பண்ணிப்போம். நம்ம செட் பண்ணணும் அவங்களுடைய ஏஜ் வெயிட் அது நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம். இவ்வளோ ஏஜ் ஒரு வெயிட் இருப்பாங்க. அந்த வெயிட் மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எம்எல் அவருக்கு எம்எல் இதெல்லாம் ட்ராப்ஸ் அதை வச்சு நம்ம வந்து கலக்கணும் பேஷண்ட் கலந்து போகும். அதே மாதிரி இதுவும் அப்போ தான் சிரிஞ்சுப்போம். நம்ம வந்து 10 நம்பர் 5 நம்ம சிரிஞ்சு வச்சு அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான். மெடிசன் வந்து நம்ம டேட்டா கொடுத்தோம்னா மிஷினை செட் பண்ணி கன்ஃபார்ம் நம்பர் கொடுப்போம். இவ்வளோ அவருக்கு இவ்வளோ எம்எல் தான் அவருக்கு அவ்வளோ